பிழைப்பான். நியாய பிரமாணத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவைகளை செய்கிறவன் மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அவன் விசுவாசத்தினால பிழைக்கிறது இல்லை, நியாய பிரமாணத்தை செய்கிறதுனால பிழைக்கிறான். 13, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் பற்றி பேசுது. சாபம் நீங்கிச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சுன்றார். சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டார், ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும், ஆவியை குறித்த வாக்குத்தத்தை விசுவாசத்தினால பெரும்படியாகும். ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தினால தான் பெற முடியும், எல்லாத்தையும் விசுவாசத்தினால தான் பெற முடியும், எல்லாத்தையும் நம்ம கொடுக்கப்படுது. இதெல்லாம் விளக்குறேன் கொஞ்சம் இருங்க. அப்போ கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் மனு வர்க்கம் முழுவதும் சாபத்தில் இருந்தது. ஏன் சாபத்தில் இருந்தது? ஆதாம் சாபத்தை வரவழைச்சான், தன் மீது மட்டும் வரவழைக்கல, மனு வர்க்கம் முழுவதும் மேலும் சாபத்தை வரவழைச்சிட்டான். அதுதான் உண்மை. மனு வர்க்கம் முழுவதும் சாபத்துக்குள்ளாகி இருக்கிறது. எப்படி? ஆதாமின் பாவத்தின் மூலமாக எல்லாரும் சாபத்துக்குள்ள ஆயிட்டோம். இப்போ அந்த சாபத்தை எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்றார். ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதத்தை ஆபிரகாமில் வேலை செய்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளணும்னா. ஆபிரகாம் வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் அவன் வெற்றி பெறுகிறான். எதிரிகள் அவனை எதிர்த்து நிற்க முடியல. வெறும் 318 வீட்டு வேலைக்காரங்களை கொண்டு போய் 4 ராஜாக்களே அவனுடைய இராணுவங்களையும் தோக்கடிக்கிறான். அப்பேற்பட்ட வெற்றி. வெள்ளியும் பொன்னியும் சவதரிக்கிறான். பொருளாதாரம் ஒரு பிரச்சனை கிடையாது அவனுக்கு. மாடுகள், வெள்ளி, பொண்ணு, வேலைக்காரர்கள் ஏராளமாக அவனுக்கு உண்டாகிறது. கடவுள் அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. அவனுக்கு எல்லா ப்ரொவிஷனையும் கடவுள் தர்றாரு. அவனை பாதுகாக்கிறாரு, அவனை நடத்துகிறாரு. பிள்ளை இல்லாமல் இருந்தான் பாருங்க, 100 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, அவனுக்கு பிள்ளையும் தருகிறார். இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ங்கிறது என்ன அர்த்தம்? நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள் என்கிறத, அந்த வெற்றியை உண்டாக்கி தர்றது தான் ஆசீர்வாதம் என்கிற சக்தி. ஆசீர்வாதம்னா என்ன? வெற்றியை உண்டாக்குகிற சக்தி. சாபம்னா என்ன? தோல்வியையும் நஷ்டத்தையும் உண்டாக்குகிற சக்தி. ஆசீர்வாதம் வெற்றியை தர்ற சக்தினா சாபம் அதுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்கணும். சாபம் தோல்வியை உண்டாக்குகிற சக்தி. வேதவசனம்